இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் இனிஷியல் ஸ்டேஜில் நான் டிசைனிங் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி பேசிக் ஸ்கேல் வச்சுருந்தேன் அண்ட் இப்போ ஒவ்வொன்றா அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் என்ன மாதிரி ரூலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு ஸ்கேலுக்கு பின்னாடியும் நிறையா ஹிஸ்ட்ரி அண்ட் மிஸ்ட்ரி இருக்குது. நான் எப்படி வாங்கினேன், இல்லை ஆன்லைனில் வாங்கலாமா, இல்லை இது ஆஃப்லைனில் தான் வாங்கணுமா, இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் என்னென்ன பேட்டர்னுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில ஸ்கேல்ஸ் மட்டும்தான் சில பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணுவோம். சில பேட்டர்னுக்கு வந்துட்டு நார்மல் இந்த ஒரு ரூலர் இருந்தாலே போதும். சில பேட்டர்னுக்கு கர்வான ரூலர்ஸ் நிறைய தேவைப்படும். அதுவும் கண்டிப்பாக வேணுமா, அது இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஆப்ஷன் என்ன பண்ணலாம், இதே ஸ்கேல் தான் வச்சுருக்கணுமா, இந்த ஸ்கேலுக்கு பதிலாக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ஃபில் பண்ணலான்ற மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலோட நேம் எல்லாமே நான் சொல்கிறேன். நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது ப்ராப்பர் நேம் யூஸ் பண்ணணும். அந்த வளைவான ஸ்கேல் கொடுங்க, அந்த நீளமான ஸ்கேல் கொடுங்க அப்படின்றது சொல்லக்கூடாது. ப்ராப்பர் டெக்னிக்கல் நேம் தெரிஞ்சு நம்ம வாங்கும் போது தான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ நான் எல்லா ஸ்கேலுக்கான நேம் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம பார்க்க போகிறது இந்த ரெகுலர் 12 inch ரூலர். ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே டெய்லரிங் பண்ண போகிறோன்னா வாங்குவோம். இது வந்துட்டு நீங்கள் உட்டன்லேயும் வாங்கி வச்சுக்கலாம், கிளாஸ்லேயும் வாங்கி வச்சுக்கலாம். பேட்டர்ன்லாம் போடும்போது சின்ன சின்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ஃபைபர் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் உட்டன் மட்டும் வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெகுலர் 12 inch ரூலர். ஸோ அதுலேயே 6 inches. இது நான் வந்துட்டு ஷீட்ஸில் வந்துட்டு ரெக்கார்ட் நோட்டில் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். 6 inch ரூலர். அண்ட் செட் ஸ்கொயர் இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஜாமெண்ட்ரி பாக்ஸில் ரெகுலராக பார்த்துருப்போம். அதுலேயே இது கொஞ்சம் லார்ஜ் சைஸ். எல் ஸ்கேல் 1/4 ஸ்கேல் பேப்பர் ஸ்கேல் ஆர் கார்ட் ஸ்கேல். Paper scale or card scale. Pro circle. Pattern master. Armhole curve scale or French scale. இதுக்கு ரெண்டு பேர் இருக்குடா. armhole scaleன்னு சொன்னாலும் தருவாங்க, French curveன்னு சொன்னாலும் தருவாங்க. Hip curve scale, லெக் கர்வ் ஸ்கேல். இது எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற ஸ்கேல். இது மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னுமே நிறைய இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த டூல்ஸ் மட்டும்தான் நான் என்னோடய பேட்டர்ன் மேக்கிங்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கேலோட பேரில் பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்கேலும் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 12 inch ரெகுலர் ரூலர் பார்க்கலாம். இது நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு, ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறதுக்கு, வெர்டிக்கல் லைன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் உட்டுனாலும் வச்சுக்கலாம், கிளாஸ்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் ஒரு 1/4 inch தள்ளி இன்னொரு லைன் போடணுன்னா, இப்போ இந்த லைனை, இந்த கிளாஸ் லைன் வந்துட்டு உள்ளே நமக்கு கைட்லைன் இருக்கும் இல்லையா, இதை பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி லைன் போடும்போது எனக்கு கரெக்டான அந்த 1/4 inch கிடைக்கும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுவேன். இதே நீங்கள் இந்த ஸ்கேலில் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 1/4 inch தள்ளி ஒரு லைன் நீங்கள் போடணுன்னா மறுபடியும் மெஷர்மெண்ட் டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி தான் அந்த அடுத்த 1/4 inch எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல் வந்துட்டு நான் எப்பயுமே மேக்ஸிமம் நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். இது தான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன்றது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சேம் அதுலேயே வந்துட்டு 6 inches பார்த்தோம். நான் நோட்டில் ட்ராயிங் பண்ணும்போது பெரிய ஸ்கேல் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இந்த 6 inches ஸ்கேல் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் டைப் நம்ம பார்க்க போகிறது செட் ஸ்கொயர் எல் ஸ்கேல். இது ரெண்டோட பர்பஸுமே ஒன்று தான். இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், இது வந்து வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் ஹேண்ட்லியாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்கேல் வச்சு போடுறீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கா, இல்லை கொஞ்சம் கோணையாக இருக்கா அப்படின்ற டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எல் ஸ்கொயர். இது கரெக்டாக நம்மளோட ஆன் ஃபோல்டு இருக்கும் இல்லையா, அந்த ஆன் ஃபோல்டை பேஸ் பண்ணி வச்சு நீங்கள் லைன் வரையலாம். இப்படியும் பண்ணலாம், இந்த ஆங்கிள்லேயும் வைக்கலாம். ஸோ இது ஒரு பர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறனால நம்மளோட ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு ஹரிசாண்டல் லைன்
90 டிகிரி லைன் இது கொடுக்கும். இப்போ என்னோடய ஆன் ஃபோல்டை பேஸ் பண்ணி என்னோடய ஸ்கேலை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னா அதோட ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். கிளியர்? இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி ஒரு லைன் வரையணும். எப்போவுமே மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஸ்கேல் பக்கத்துலேயே இருக்கே, ஸ்கேல் இருக்க மெஷர்மெண்ட் மார்க் பண்ணலான்னு சொல்லி மார்க் பண்ணாதீங்கடா. ஏன்னா நம்மளோட மெஷரிங் டேப்பில் இருக்க மெஷர்மெண்ட்டும் இந்த ஸ்கேலில் இருக்க மெஷர்மெண்ட்டும் மாறும். ஈவன் நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரு டேப் எடுக்கிறீங்க, பேட்டர்ன் ட்ரா பண்ணும்போது ஒரு டேப் எடுக்கிறீங்கனாலும் மாறும். ஒவ்வொரு பிராண்டுக்குமே இந்த ஒரு எம்எம்க்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எந்த டேப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதிலே பேட்டர்ன் போட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தயவு செஞ்சு ஸ்கேல்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு லைன் போடுறதுக்கு மட்டும்தான், இதில் நீங்கள் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண வேண்டாம். இப்போ 1 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போடுறேன் அப்படின்னா இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்படி நான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு செட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், இது நேராக இருக்கா கோணையாக இருக்கா அப்படின்றது. இந்த 1 இன்ச்சை பேஸ் பண்ணி நம்மளோட ஆன் ஃபோல்டையும் பேஸ் பண்ணி இந்த ஸ்கேல் நான் வைக்கிறேன். இப்போ நான் போடும்போது இந்த 1 இன்ச் ஃபுல்லாகவே ஈவனாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இது நமக்கு ஒரு டைம் சேவர் மாதிரி. இப்போ இது இல்லை, நான் எனக்கு லைன் நேராக வேணும்னா என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இன்னொரு 5 இன்ச் தள்ளி ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்படி நம்ம மார்க் பண்ணி பண்ணும்போதும் நேராக வரும். பட் இதுக்கான டைமும் அதுக்கான டைம் டிஃப்ரென்ஸும் இருக்குது பார்த்தீங்களா? இது நமக்கு 2 வேலை 3 வேலை இது நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்காக தான் வாங்குறது. சேம் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஸ்கொயர்லும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, என்கிட்ட கட்டிங் டேபிள்லாம் இல்லை, நானே ஒரு என்னோடய டெய்லரிங் மிஷின்லேயே நான் சைடில் இருக்க ஸ்பேஸில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கேல்லாம் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுனா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆன் ஃபோல்டை பேஸ் பண்ணி செட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இப்போ இதில் ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் போட முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு லைன் நீங்கள் ஹரிசாண்டல் லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கேலோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வெர்டிக்கல் லைன்ஸும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதே ஸ்ட்ரைட் லைன் நான் இந்த ஸ்கேலில் வச்சு போடும்போது இது வந்து நேராக இருக்கா கோணையாக இருக்கான்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதோட பர்பஸ், இந்த எல் ஸ்கொயரோட பர்பஸ், செட் ஸ்கொயரோட பர்பஸ் இதுதான். ஆர்ம் ஹோல் கர்வ் ஆர் ஃப்ரெஞ்ச் கர்வ் இதை யூஸ் பண்ணி நம்ம கர்வ்ஸ் எல்லாம் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் எப்படி வரைகிறதுனே பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு ஷோல்டர் டு ஆர்ம் லைன் ஏதாவது சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு கர்வ் நம்ம வரையணும் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டில் எல்லாத்துக்குமே வரைய வராது. முக்கியமாக பிகினர்ஸுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு ஸ்கேலை உங்கள் ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி இந்த கர்வ் வந்து உங்களுக்கு இப்படி ஒட்டி வரணுன்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு தள்ளி வர்றதுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வாட் எவர் உங்களுக்கு எப்படி அந்த கர்வ் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி ஈஸியாக கர்வ் போடலாம். நல்லா நெருக்கமாக கர்வ் வேணும்னா இதோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் வச்சு போடும்போது நல்லா நெருக்கமாக வரும். இல்லை கொஞ்சம் வைடாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆங்கிள்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலில் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்ம இந்த கர்வ் ஷேப் வர்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கேலில் மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அது வாங்கணும், இல்லைன்னா அது தப்பானதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நீங்கள் வாட் எவர் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே ஒரு நெக் லைனில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நெக் டிசைன் இப்போது இதில் வந்து நான் ஒரு நெக் ஷேப் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட் நெக்கே கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாட் நெக்குக்கு நான் என்னோடய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொல்லி தருவேன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நெக் லென்த்தை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும் நம்ம நெக் லைனை.
டிவைட் பண்ணிவிட்டு இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ 1லேருந்து ஒரு 0.5 ஆர் 0.75 இன்வர்ட்ஸ், 2ல் எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, 3லேருந்து சேம் 0.5 ஆர் 0.75 அவுட்வர்ட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த கர்வை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பாட் நெக்கோட ஷேப் கிடைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கேல் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம், ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஸ்கேலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 0 to 1 வந்து நான் செட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த 1லேருந்து 2 இந்த கர்வ் அப்படியே ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகி கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். 2லேருந்து 3. ஸோ நம்மளோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படி தான் பிடிக்கணுன்றது கிடையாது. 3 and 3லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக நெக்லைன் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு அழகான பாட் நெக் ஷேப் கிடச்சிருச்சா? ஸோ பாட் நெக்னால் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஆர்ம் ஹோலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நெக் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு, பேண்ட்டில் வந்துட்டு க்ராச் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கேலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா கஷ்டம்தான், நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரா பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு 12 inch ஸ்கேலும் இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் மட்டும் வச்சுருந்தாவே போதும். இது ரெண்டுமே ஆனால் கண்டிப்பாக வச்சுருக்கணும்டா. இதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் கிடையாது. ஸோ இந்த நம்ம அப்ளை சொன்ன மாதிரி இந்த எல் ஸ்கேல் இந்த செட் ஸ்கொயர் இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 ஸ்கேல் நீங்கள் மஸ்ட்டாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹிப் கர்வ் அண்ட் லெக் கர்வ். ஸோ இந்த ஹிப் கர்வ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து குர்த்தி பேட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெயிஸ்ட்லேருந்து ஹிப்புக்கு வந்து ஒரு கர்வ் போகும் இல்லையா? அப்போ நீங்கள் அந்த பேட்டர்ன் மார்க் பண்ணும்போது அந்த வளைவு மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ரெகுலர் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் லைன் மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நான் பண்ணுறேன்னா இப்படி இருக்கும் ரெகுலர் ஸ்கேல் வச்சு பண்ணும்போது. ஸோ இதே இந்த கர்வெல்லாம் வச்சு நான் பண்ணும்போது இந்த கர்வ் அழகாக இப்படி ஸ்மூத்தாக வரும். ஸோ நான் அந்த குர்த்தியில் அந்த வெயிஸ்ட்லேருந்து ஹிப்புக்கு இந்த இடத்துல மூவ் ஆகும்போதும் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் பேண்ட் பேட்டர்ன் போடும்போது இல்லைன்னா ஒரு மர்மைட் ஸ்கர்ட் நான் பிளான் பண்ணி பேட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹிப்பில் இருந்து தைக்கு போகுது இல்லையா, இந்த இடத்துக்கும் இந்த கர்வை நான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் நான் இந்த லெக்குக்கு கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கர்வ் பார்ட்டெல்லாம் நம்ம வந்து இந்த ரெகுலர் ஸ்கேல் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது, இப்போ நான் கர்வ் ஸ்கேல் வச்சு பண்ணேன்னா அழகாக இந்த மாதிரி கர்வ் இருக்கும். இதே நான் ரெகுலர் ஸ்கேல் வச்சு பண்ணேன்னா இது மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து வித்தியாசம் தெரியுது இல்லையா? அதுக்காக பண்ணுறது தான். ஸோ இந்த ஹிப் கர்வ் வந்துட்டு இங்கே நல்லா ரொம்ப கர்வ் இருக்குது, இங்கே வந்து ஸ்லைட் கர்வ் இருக்குது, கீழே ஸ்ட்ரெயிட் இருக்குது. ஸோ இதை பொறுத்து நீங்கள் உங்கள் ஸ்கேலை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் கர்வை ஸோ வைடாக வேணும்னா எப்படி பண்ணணும், கொஞ்சம் நெருக்கமாக அந்த கர்வெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ண இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு நல்ல கர்வாக இருக்கணும். அண்ட் இந்த லெக் பார்ட் கிட்டெல்லாம் வரும்போது இவ்வளோ கர்வ் நமக்கு தேவைப்படாது. அப்போ இந்த ஸ்லைட் கர்வ் இந்த போர்ஷன் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். இது கூட இந்த லெக் ஸ்கேல், பட் இது ஆர்ம் ஹோல் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. இது நான் லெக் ஸ்கேலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதுலேயே நான் ரெண்டுமே பண்ணுறனால இந்த ஸ்கேல் நான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது நான் யூஸே பண்ணலை. பட் இந்த ஸ்கேலில் ஒரு சைடு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ரூலர், இன்னொரு சைடு தான் கர்வாக இருக்குது. நான் இதே 2 feet வரும், இது 24 inches வரும் நியர்லி. இதில் வந்துட்டு ரெகுலர் ஸ்கேல்லே நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி 12 inchலேயே வந்து 24 inch வச்சுருந்தேன். இது நான் ஒரு வால் பெயிண்டிங் பண்ண போகும்போது அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கேல்லே வந்து இந்த 2 feet ஸ்கேலை நான் 4 feet ஸ்கேலை 24 inches ஸ்கேலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த சைட் பார்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு இதுலேயே ஹிப்கவும் லெக்கவும் கிடச்சறனால நான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணல. ஸோ என்கிட்ட இந்த ஸ்கேல் இல்லை மேம், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு வெயிஸ்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இது
waist line, கொஞ்சம் தள்ளி இது hip line. சரிங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணுறது இந்த ஹிப் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு அதிக கர்வ் தேவைப்படாது, கொஞ்சம் ஆவரேஜாக தான் தேவைப்படும். ஸோ நான் இந்த ஸ்கேலை வச்சு அழகாக அந்த கர்வை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதில் நான் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது இல்லையா? இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.25 மேலே வச்சு இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். புரியுதாடா? இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நமக்கு நெக்கில் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் தான். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.1 ஆர் 0.2 வந்து மேலே மார்க் பண்ணி இந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி கர்வாக கொண்டாந்துக்கலாம். ஸோ ஹிப்பில் விட உங்களுக்கு குர்த்தீஸில் விட பேண்ட்டில் ஒரு பேரலல் பேண்ட் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த கர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், இந்த லெக் ஷேப் கொண்டு வரக்கு. ஸோ பேரலல் பேண்ட் சிகரெட் ஃபிட் பேண்ட்லாம் எப்படி இருக்கும், நம்ம காலோடு ஒட்டி வரும். ஸோ அது ஒரு ஜாமெண்ட்ரிக்கெலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த லுக் நல்லா இருக்காது, கொஞ்சம் கர்வியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட மிட் பாயிண்ட் எடுத்து லைட் கர்வுக்காக ஒரு 0.1 0.2 ஈவன் 0.5 கூட நீங்கள் வச்சு ஷேப் பண்ணலாம். ஸோ இந்த ஹிப் கர்வ் இருந்தால் எப்படி மார்க் பண்ணணும், இல்லாமல் எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் மாஸ்டர். ஸோ ஏன் இதை பேட்டர்ன் மாஸ்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா ஸ்கேல்லுமே ஆல் இன் ஒன்னாக இந்த ஸ்கேல் இருக்க போகுது. இதோட பர்பஸ் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேட்டர்ன் மாஸ்டர்னு சொல்லி பேர் வச்சாங்களோ என்னமோ. நமக்கு ரெகுலர் ஸ்கேல் வேணுமா, ரெகுலர் ஸ்கேல் இருக்குது. எல் ஸ்கேல் வேணுமா, எல் ஸ்கேல் இருக்குது. உங்களுக்கு ஹிப் கர்வ் வேணுமா, ஆர்ம் ஹோல் கர்வ் வேணுமா, எல்லாமே இதில் இருக்குது. அதனால தான் இதில் பேட்டர்ன் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இதில் நீங்கள் கிராஸ், அதாவது பயாஸ் லைன் கூட நீங்கள் எடுக்கலாம். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது பயாஸ் லைன் எடுப்போம் இல்லையாடா, அது கரெக்டான 45 டிகிரியில் இருந்துச்சுன்னா அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு ஆங்கிளில் ஏனோ தானோன்னு சொல்லி எடுப்போம், அதோட வித்துமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. 1.5 இன்ச்சில் கட் பண்ணால் 1.5 இன்ச்சில் நம்மளால் கட் பண்ண முடியாது. இல்லைன்னா ஒன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். பட் இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி செட் ஸ்கொயரோட பர்பஸும் இதுலேயே உங்களுக்கு இருக்குன்னு. இங்கே வந்து ஒரு மிடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைனை நீங்கள் உங்களோட பேஸ் லைன் எதுலையா செட் பண்ணி லைன் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் லைன் 90 டிகிரி லைன் கிடைக்கும். ஈவன் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதை கூட நீங்கள் வச்சு போட்டுக்கலாம் இப்படி. அண்ட் ஆல்சோ இதோட பேக் சைடும் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு ஆங்கிள் எப்படி வேணுமோ அங்கே வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஸ்ட்ரைட் ஸ்கேல் அண்ட் எல் ஸ்கேல் ஆயிடுச்சா. அண்ட் கர்வ்ஸ், இப்போ இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் மாதிரி ஒரு கர்வ் நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கர்வுக்கு வந்துட்டு நான் ஒரு சீம் கொடுக்கணும், ஒரு 1/2 இன்ச் சீம் கொடுக்கணும் அப்படின்னா இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். இங்கே உள்ள மிட் லைன் இருக்குது இல்லையா, அதை கரெக்டாக செட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த லைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வரைஞ்ச லைனுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம். நம்ம 1/2 இன்ச் தையலுக்கெல்லாம் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது ஒவ்வொரு டைமும் நம்ம டேப்பை வச்சு கஷ்டப்பட்டு மார்க் பண்ணுவோம். இந்த ஸ்கேலே இருந்தாலும் உங்களால் அது மார்க் பண்ணுறது கஷ்டம். இதில் உள்ள லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் தான் இந்த ஸ்கேலோட விஷயமே இருக்குது. இந்த லைனை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சீம் கொடுக்கலாம், 1/4 இன்ச் சீம் கொடுக்கலாம், 1/2 இன்ச் சீம் கொடுக்கலாம். அண்ட் பயாஸ் லைன் மெயினாக எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதில் 45 டிகிரி ஆங்கிள்னு இடையில போட்டிருக்காங்கல்ல, அதை உங்களோட பேஸ், உங்கள் கிளாத்தோட பேஸோடு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 45 டிகிரி ஆங்கிள் இந்த சைடு வச்சுக்கலாம். எனக்கு அந்த சைட் பேட்டர்ன் இல்லை. இதை நான் பேஸ் பண்ணி ஒரு லைன் போடுறேன் இல்லையா, இந்த லைன் கரெக்டாக 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் பேஸ் பண்ணி உங்கள் கரெக்டான பயாஸ் எடுத்துடலாம். அண்ட் பயாஸ் எடுக்கும்போது அது 1 இன்ச் வித்தில் இருக்கா, இல்லை 1.5 இன்ச் வித்தில் எடுக்கணுமா, இல்லை 2 இன்ச் வித்தில் எடுக்கணுமா, அப்போ நம்ம ஒவ்வொன்றா இங்கேருந்து 2 மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு வரணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இந்த ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த லைன் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு லைனுக்குமே 1/4 இன்ச் வேரியேஷன் இருக்குது. இது 0, இது 1/4,
இது அரை, இது முக்கால், இது 1, இது 1/4, 1.5, 1/4, 2. ஸோ 2 இன்ச் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் ஒரு வித்தை மார்க் பண்ணலாம். பயாஸ் லைன் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. ஒரு 1.5 இன்ச் வித்தில் எப்படி ஈஸியாக இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு பயாஸ் ஃபேப்ரிக் கட் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 45 டிகிரி ஆங்கிளில் நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு நான் இப்போ இந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் இந்த பேஸ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த 45 டிகிரி ஆங்கிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு ப்ராப்பர் டயக்னல் லைன், 45 டிகிரி டயக்னல் பயாஸ் லைன் கிடச்சாச்சு. இப்போ நான் வந்து 1.5 இன்ச் சீம் நான் கொடுக்க போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கால், அரை, முக்கால், 1, 1/4, 1.5 இவ்வளோ தான். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இப்போ நான் எவ்வளோ சொன்னேன்? 1.5 சொன்னேன். கால், அரை, முக்கால், 1, 1/4, 1.5. அப்போ இதுதான் அந்த வித்து. இப்போ இந்த வித்தை பேஸ் பண்ணி ஒரு லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு போட்ட லைனில் உள்ளே இருக்க கைட்லைன் நான் வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சில் அழகாக ஒரு பயாஸ் லைன். இப்போ அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஃபுல்லாக இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.5ன்னு சொல்லி எந்த லென்த்துக்கு வேணுமோ வச்சு அதுக்கப்புறம் போடணும். இந்த மாதிரி லைன் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் சீம் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1.5 இன்ச் சீம் 0ல் செட் பண்ணியாச்சு. கால், அரை, முக்கால், 1, 1/4, 1.5. ஸோ இந்த 1.5 மார்க் பண்ணலாம். ஸோ இந்த 1.5 மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் லைனில் கொண்டு போய் நம்மளோட உள்ளே இருக்க கைட்லைன் செட் பண்ணி அப்புறம் நம்ம போட்டோன்னா 1.5 இன்ச் வித் லைன் ஆகிடும். ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பயாஸ் லைனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹிப் கர்வும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ரொம்ப கர்வாக இருக்குது, இது வந்து ஸ்லைட் கர்வ் இருக்குது. ஸோ நம்மளோட ஹிப்போட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கர்வை செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஆங்கிளில் நம்ம டிசைட் பண்ணி செட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் இந்த ஸ்கேலோட மெயின் பர்பஸ். பார்த்திங்களா, நமக்கு எந்த ஒரு ஸ்கேலும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கேல் வச்சே நமக்கு எல்லா வேலையும் முடியறனால தான் இதுக்கு மாஸ்டர் ஸ்கேல்ன்றது சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1/4 ஸ்கேல். 1/4 ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரெகுலர் ஸ்கேலே வந்துட்டு 1:4 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது 1/4 ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது வந்து பேப்பர் ஸ்கேல் ஆர் கார்ட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்ச்சஸ் அண்ட் சென்டிமீட்டர் ரெண்டுமே வந்துட்டு ஒவ்வொரு சைடும் இருக்கும், ஈச் சைட்ஸ். ஸோ சென்டிமீட்டர் வந்து 1:6 ரேஷியோவில் இருந்தால் எப்படி இருக்கும், 1:5 ரேஷியோவில் இருந்தால் எப்படி இருக்கும், 1:4 ரேஷியோவில் இருந்தால் எப்படி இருக்கும்னு இருக்கும். அண்ட் அனதர் சைட் இன்ச்சஸ் சேம் ஆஸ் வெல் அஸ் 1:6 ரேஷியோவில் இருந்தால் எவ்வளோ இருக்கும், 1:5 ரேஷியோவில் இருந்தால் எவ்வளோ இருக்கும், 1:4 ரேஷியோவில் இருந்தால் எவ்வளோ இருக்குன்றது ஃபுல் டீட்டெயிலிங்காக இந்த பேப்பர் ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. பேப்பர் ஸ்கேல் ஆர் கார்ட் ஸ்கேல் ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி தான் இந்த 1/4 ஸ்கேல். இதுலேயும் உங்களுக்கு இன்ச்சஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க 1:6 ரேஷியோவில். ஒரு சைடு வந்து 1:4 ரேஷியோவில். நான் எதுக்காக இது ரெண்டு யூஸ் பண்ணுவேன்னா, நான் நோட்டில் தான் டயக்ராம் வரைகிறேன். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி PDF பண்ணி கொடுப்பேன். ஸோ பார்த்த உடனே என்னென்ன அடுத்தடுத்த ஸ்டெப்புன்றதை அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த PDF அனலைஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த PDFில் நான் ட்ரா பண்ணும்போது யூஸ் பண்ணது எல்லாமே இந்த ஸ்கேல் வச்சு தான். ஸோ இதில் இன்ச்சஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன், சென்டிமீட்டர்ஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த இன்ச்சஸில் வந்துட்டு எனக்கு 1:5 வேணுமா, ஸோ நம்ம பேட்டர்ன் போடும்போது என்ன பண்ணுறோமோ சேம் ப்ரொசீஜர். இங்கே 5 இன்ச்சா இங்கே 5, இங்கே 9 இன்ச்சா இங்கே 9 இன்ச், இங்கே 6 இன்ச்சா இங்கே 6 இன்ச், இங்கே 3 இன்ச்சா 3 இன்ச், வாட் எவர் நான் பேட்டர்னில் மெயின் பேட்டர்னில் இந்த டேப் வச்சு என்ன பண்ண போகிறேனோ அது இந்த ஸ்கேல் வச்சு என்னோட நோட்டில் நான் ட்ரா பண்ணி வைப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆஸ் வெல் அஸ் நம்மளோட பேட்டர்னோட ஒரு மினியேச்சர் கிடச்ச மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. என்னோடய பேட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே இருக்கும், அதை நம்ம அப்படியே சின்னதாக மினியேச்சராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணும்போது கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். அண்டு இந்த ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, சேம் நான் வந்து ஒரு லைன் போடுறேன் இந்த பேஜில் அப்படின்னா அது கரெக்டான ஸ்கொயர் லைனாக இருக்கான்றது எனக்கு டவுட்டாக இருக்கும்ல, அதனால் இது ஒரு எல் ஸ்கேலாகவும் இருக்கனால இது ஒரு செட் ஸ்கொயராக தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் நம்ம கர்வ்ஸ் கூட போடலாம். வாட் எவர்
கர்வ் உங்களுக்கு ரொம்ப கர்வியாக வேணுமா, இல்லை மிட் ரேஞ்சில் வேணுமா, இல்லை ஆவரேஜாக வேணுமா, நான் அப்ளை சொன்ன மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 1/4 ஸ்கேலுக்கான யூசேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரோ சர்க்கிள் தான். இப்போ நான் சேம் இதனோட ட்ராயிங்ஸாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணும்போது எப்படி நான் இந்த 1/4 ஸ்கேலை யூஸ் பண்ணணும், ஸோ சேம் அதே பர்பஸ் தான். நம்ம இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாமே காம்பஸ் வச்சு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ மெஷர்மெண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை வச்சு நான் ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட டிராஃப்டிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஒரு பார்க்கவே வந்துட்டு ஒரு அப்படி ஒரு மினியேச்சர் தான் 1:4 ரேஷியோவில் நம்ம மினியேச்சர் பண்ணால் எப்படி இருக்கும், 1:6 ரேஷியோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம டிராஃப்டிங் இருக்கும். குத்து மதிப்பாக ஸ்கேல் வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் வேணுங்கிறது இல்லை, நீங்கள் சின்னதாக உங்களோட பேட்டர்ன் ரெகுலர் ஸ்கேலே நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதில் பண்ணும்போது இன்னுமே ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோட ஸ்கேல் பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஸோ என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன ஆல்டர்னேட் மெத்தட் என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேல் எல்லாம் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், எது நான் இனிஷியல் ஸ்டேஜில் வச்சுருந்தேன்றதெல்லாம் பார்க்கலாம். நான் டெய்லரிங் பண்ணும்போது நான் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கினது வந்துட்டு இந்த ஒரு பிளெயின் ஸ்கேலில் வாங்கியிருந்தேன். ஈவன் எங்கள் காலேஜில் இந்த கர்வ் வந்து வாங்காதீங்க, இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி பழகணும், ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் ட்ரா பண்ணணும். ஆஸ் எ டிசைனராக கர்வ்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இது வாங்கினேன். காலேஜுக்கு நான் கொண்டு போக மாட்டேன், அப்படி வாங்கினது தான் இந்த ஸ்கேல். அண்ட் மோஸ்ட்லி இதெல்லாம் உங்களுக்கு எல்லா பட்டன் ஹவுஸ்லேயுமே கிடைக்கும். இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலும் சரி, இந்த ரெகுலர் ஸ்கேல் இதில் வந்துட்டு 12 இன்ச் 24 இன்ச் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் பட்டன் ஹவுஸ்லேயே கிடைக்கும். அண்ட் மோர் நீங்கள் ஸ்கேல் வாங்கும்போது ஒரு கவரோடு தருவாங்க இல்லையா, அந்த கவரை வந்து பத்திரமா வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்துட்டு அதில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆனால் அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போயிடும். இந்த பிரிண்ட் மோஸ்ட்லி மறையாது, உள்ளே நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆனால் தான் கொஞ்சம் டேமேஜாக கிடைக்கும். அதனால் நான் எப்போவுமே என்னோடய ஸ்கேல்ஸோட எல்லா கவருமே நான் பத்திரமா வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து நம்ம அதை செக்யூர் பண்ணி வச்சுக்க முடியும், கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக இருக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு இதெல்லாமே வந்து ஒரு எமோஷன் மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்கேலு, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு தானே வாங்குகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வாங்கினது, இது டேமேஜ் ஆனாலும் நான் தூக்கி டேமேஜ் ஆக விட மாட்டேன். அதுக்கு தான் இவ்வளோ வந்து சேஃபாக வச்சுருக்கேன். இன்கேஸ் டேமேஜ் ஆனாலும் அதை தூக்கி போட மனசே வராது, அதனால் நான் வச்சு. பேட்டர்ன் மாஸ்டர் இது வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாரு. ஸோ இதுவுமே ஒரு ஆஃப்லைன் பர்ச்சேஸ் மாதிரி தான், ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கேல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து நம்ம அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்றனால. அண்டு நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்டா. இல்லை ரொம்ப கொஞ்சம் வில்லேஜ் சைடு இருந்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்துட்டு எல்லா பட்டன் ஹவுஸ்லேயுமே அவைலபிள் இருக்காது. நீங்கள் இதை ஆன்லைனில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் வாங்கும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்கேலுக்கான பேரெல்லாம் தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அமேசானில் போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதில் ரிவ்யூ பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்துட்டு ஆஃப்லைனில் கிடைக்கிறவங்க ஆஃப்லைனில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கிடைக்கலைன்னா நீங்கள் ஆன்லைனில் நான் சொல்ல மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க. அண்ட் இது வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் பேட்டர்ன் பண்ணும்போது என்னோடய டைம் வந்து ஈஸியாக சேவ் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஹிப் கர்வ், லெக் கர்வ் எல்லாமே இதுவுமே ஒரு ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். பட் இது அண்ட் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரூலர்ஸ், டெய்லரிங் ரூலர் அப்படின்னு போனாலே உங்களுக்கு செட்டாகவும் இருக்கும், இண்டிவிஜுவலாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அது எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேப்பர் ஸ்கேல். இது வந்து நான் ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என்னோடய ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது வாங்கினேன். கிட்ஸ் அப்பேரல். ஸோ அப்போ வந்துட்டு இதோட யூசேஜ் இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து இது இல்லாமல் நான் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அப்போ மேம் வந்து வாங்கி பேட்டர்ன் பண்ண சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சம்டைம்ஸ் வந்து இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ டைம் இல்லை, அன்றைக்கி மேம் கொடுத்த எக்ஸசைஸ் முடிக்கல அப்படின்னா அவசரமாக நம்ம ரெகுலர் ஸ்கேல்லே முடிச்சிருவேன். ஸோ என்னோடய ரெக்கார்ட் நோட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது. இப்போது என்னோடய கிளாஸில் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற பிடிஎஃப்பை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கேலை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் நான் எந்த ஒரு டிராஃப்டிங்குமே பண்ணுறதே இல்லை. இன்கேஸ் இது எங்கேயாவது வச்சுட்டு நான் மறந்துட்டேன், மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி டேவே நல்லா இருக்காது, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து பார்த்துக்கோங்க, 2017 என் கூட இருக்குன்னு இந்த ஸ்கேலில் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு காலேஜ் படிக்கும்போது இதோட வேல்யூ தெரியல, இப்போ தான் தெரியுது. இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடைக்காது. நான் அப்போ எப்படி வாங்கினேன்னு தெரில. இப்போ நான் போய்
ஒரு நாள் காணோன்னு சொல்லி தேடினேன், பட் இங்கே கிடைக்கவே இல்லை. ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு கார்ட் ஸ்கேல் இல்லைனா பேப்பர் ஸ்கேல்னு சொல்லி சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த 1/4 ஸ்கேல் வந்து ஈஸியாக கிடைக்கும்டா, அது மோஸ்ட்லி கிடைக்கும். அது இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ட்ரா பண்ணும்போது ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுக்காக வரும். அண்ட் ப்ரோ சர்க்கிள் அதுவுமே உங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் ட்ராயிங் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா அது வாங்கிக்கலாம். அது கண்டிப்பாக வாங்கணுங்கிறது கிடையாது. இதுதான் என்னோடய ஸ்கேலோட ஹிஸ்ட்ரி. நான் இனிஷியலாக பண்ணும்போது இந்த 2 தான் வச்சுருந்தேன். இந்த ரூலர் மட்டும்தான் வாங்க சொன்னாங்க. நான் வந்துட்டு இதுவும் வச்சு தான் நான் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது இந்த 2 ஸ்கேல் வச்சு தான் நான் எல்லா பேட்டர்னுமே பண்ணேன். இது 2 மட்டும் இருந்தாலே போதும். இது எல்லாம் இருந்தால் தான் என்னால் நல்லா பேட்டர்ன் பண்ண முடியும். இது எல்லாம் இருந்தால் தான் நான் ஒரு ப்ராப்பர் டெய்லர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்கேல் வச்சு இது எல்லாத்தோட பர்பஸும் நம்ம முடிச்சோம். நீங்கள் அப்படி கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்குது, இது இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போட்டேன். மோரோவர் இன்னுமே நான் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு நாங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ப்ளவுஸ் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஒவ்வொன்றுமே டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றதுலேருந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறது, ஸோ கட்டிங் பண்ணுறது, ப்ராப்பர் ஃபினிஷிங்காக எப்படி ஸ்டிச் பண்ணுன்றது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கிளாஸஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, உட்மல்பேட்டில் இருக்குது. அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நியர்பை நீங்கள் உட்மல்பேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸ் வாங்க. இல்லை நீங்கள் லாங்காக இருக்கீங்க, உங்களால் வர முடியாதுன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நம்ம கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ரெகுலராக இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பை.